உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மேகலா, அந்த குட்டி பையன் பேர் என்னவா? ஏங்க கேக்குறீங்க? அதான் அப்பா ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, அவன் பேரு. ஓ அதுவா, என்னமோ சொன்னாங்களே. சக்தி. அந்த பையன் பேரு சக்திங்க. ஆமா, நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏங்க, என்னைக்கு உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாரோ அன்னில இருந்து ஒரே பிரச்சனையா தாங்க போகுது. மன நிம்மதியே இல்ல. பேசாம எங்கேயாவது ஒரு டூர் போவோமா? ஏய், அதெல்லாம் வேணாம். அம்மா அப்பா குரல் மாதிரி இருக்கு. டூர் போற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேகலா. நாம கிளம்புனா பின்னாடியே அக்கா ரேவதியும் கிளம்புவா. அப்புறம் ரவி குடும்பம், மலர் குடும்பம்னு ஒரு கேங்கே வரும். பாதி செலவு நம்ம தலையில தான் விழுகும். அதான் பாக்குறேன். அது என்னமோ உண்மைதாங்க. அதான் உங்க தங்கச்சி இருக்காளே மலரு, வக்கீலு, ஒத்த பைசா நகத்த மாட்டேங்கிறான். போன வாரம் கோயிலுக்கு போகும்போது அவளுக்கும் சேர்த்து நான் தான் பூ வாங்கினேன். திரும்பி வரும்போது ஆட்டோக்காவது அவ காசு கொடுப்பான்னு பார்த்தா கையை விட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அப்படிதாண்டி இருப்பாங்க. எல்லாத்தையும் உங்ககிட்டயே தூக்கி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்க கூடாதுல. என் அண்ணன் ஒன்னு வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேக்குறாள், அதே உரிமையை நமக்கு கொடுக்கணும்ல. இப்ப எதுக்குடி சம்பந்தமே இல்லாம என் தங்கச்சி மலர இழுக்கிற? அவளே கால் சீட்டுலன்னு நிறைய சீன்ல வரவே மாட்டேன்றா. இருக்கிற ஆளை பத்தி பேசுவியா? தங்கச்சி பத்தி பேசினா அப்படியே இவருக்கு பொத்துக்கிட்டு வந்துரும். இந்த இடத்துல என்ன சிகரெட் ஸ்மெல் வருது? ஆமாங்க, யார் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே. இரு பாப்போம். என்னங்க, இங்க வாங்க. இரு பாக்குறேன். ஏங்க இங்க வாங்க. இரு பார்த்துட்டு வரேன்னா வாங்க. இதுக்கு பின்னாடி தாண்டி ஸ்மெல் வருது. அட, நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல்ல நீங்க வாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? வாங்க. இரு பார்த்துட்டு வரேன். அட வாங்கண்ணா, வாங்க. அக்கா, என்னடி? என்னக்கா இன்டர்வியூக்கா? ஆமாண்டி. இன்னைக்கு எந்த ஏரியாக்கு இன்டர்வியூ? உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ஆமா, நீயும் மாசத்துக்கு 2 இன்டர்வியூ போறியே தவிர வேலையில சேர மாட்டியேக்கா. நானாடி முடியாதுன்னு சொன்னேன். பிடிச்ச வேலை எதுவும் செட் ஆகல. அக்கா, பிடிச்ச வேலைக்கு தான் போகணும்னா நாட்டுல 90% பேர் வீட்ல எழுத்து போத்திட்டு தான் தூங்கணும். பேசுறதெல்லாம் பாருங்க. சொல்லிட்டேன். என்னங்க, உங்களுக்கு ஒரு கியர் வண்டி வாங்கணுங்க. இது என்ன சீதா, திடீர்னு ஆசை? ஆமாங்க, உங்க உடம்புக்கு அதை ஓட்டுனாதான் கெத்தா இருக்கும். ஓஹோ, அப்ப நீயும் நானும் ஒரு புல்லட்ல ஏறி ஜாலியா ஊர் சுத்த போறோம். சுத்துவோம். இனிமே நமக்கு என்னங்க கவலை? ஏய், அங்க பாரு, யாரோ தண்ணி திறந்து விட்டு போயிருக்காங்க. இரு ஒரு நிமிஷம். ஹலோ மேடம். என்னப்பா, யாரை பார்க்கணும்? உங்களை தான். என்னையா? ஆமாங்க, நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றேன்.
என்ன எதுக்குப்பா நீ ஃபாலோ பண்ற? அது ஏ எதுக்கு நீ இப்போ இந்த மாதிரிலாம் பண்ற? என்ன சீதா, யார் இது? தெரியலங்க. என்ன பார்க்கணுங்கிறான், ஆ? ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேங்கிறான். ஓ, இங்க பாருங்க, கால்ல கோலம் போட்டு வெக்கலாம் பண்றான். ஓ, வாழ்த்துக்கள் சீதா. ஆ? சும்மா இருங்க. என்ன? ஏன்பா தம்பி, ம். யாருப்பா நீ? என்கிட்ட என்ன சொல்லணும்? வேற என்னங்க, லவ் தான். நான் தான் சொன்னேன்ல. ஆ? ம், ம். டேய், நான் உன் வயசுல இருக்கிற 5 பேர பிள்ளைங்களுக்கு பாட்டிடா. என்ன உளர்ற? ஐயோ ஏங்க, நான் லவ் பண்றது உண்மைதான். ஆ. ஆனா உங்களே இல்லைங்க, உங்க பேத்திய அதோ நிக்கிறாங்க பாருங்க, காவியா, அவங்களதான். என்கிட்டயும் அதான் சொன்னா. பாருங்க, காவியாவை லவ் பண்றானா. அதுக்குள்ள எதையாச்சும் உளர வேண்டியது. சீதா, உண்மையை சொல்லு. உன் மனசுல இப்போ லைட்டா ஒரு ஏமாற்றம் வந்துச்சு தானே? ம்? உங்களை இப்ப கொல்ல போறேன் பாருங்க. சரிப்பா தம்பி, நீ காவியாவை லவ் பண்ற, அவளும் உன்னை லவ் பண்றாளா? இல்லைங்க, அதான பிரச்சனையே. ஆ. நானும் 4-5 வாட்டி பேச ட்ரை பண்ணிட்டேன், ம். அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ம். அதான் காவியா பாட்டி நீங்க தானே, உங்ககிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் வாங்கலான்னு வந்தேன். ஓஹோ, தம்பி, உன் பேர் என்னப்பா? முத்துக்குமார். முத்துக்குமார். இத பாரு முத்துக்குமார், வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வைக்கலாம், லவ்வுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுப்பா. அதெல்லாம் தன்னால வரணும். அது இல்லை சார், காவியாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ம். நான் எப்பெல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், அன்னைக்கெல்லாம் அவங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க தெரியுமா. அதெல்லாம் ரைட்டுப்பா, உன் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? இதை நீங்க எனக்காக காவியா கிட்ட கொடுத்து என்னை பத்தி எடுத்து சொல்லி லவ் பண்ண சொல்லணும். தேங்க்ஸுங்க. என்கிட்டயும் அதான் சொன்னா. தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.